அத்தனை வகையிலும் சட்ட ரீதியான உரிமையை கொடுத்ததுன்னா அது புரட்சி தலைவி அம்மா தான். ஓ வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நீ படி, நீ படிக்கணும், நீ படிச்சீன்னா நான் +2 வரைக்கும் படிச்சா தாலிக்கு தங்கம் கொடுத்து திருமண உதவி கொடுப்பேன். நீ இந்துவாயிரு, முஸ்லிமாரு, கிறிஸ்துவராயிரு, தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு குடும்பம், தமிழக மக்கள் ஜாதி மதம் பாராமல் கொடுத்த அள்ளி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி. உன் வீட்டில் நம்ம வீட்டில் உயர்கல்வி படிங்க. அரசு கல்லூரிகள், நான் வரும்போது திருவள்ளூர் உள்ள நுழையும் பொழுது இன்னும் பசுமையான ஒரு நினைவு. இங்கே மெடிக்கல் காலேஜும் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியும் அம்மா ஆட்சி காலத்தில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இங்கே வர வேண்டும் என்று கொண்டு வந்ததுன்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நாங்கெல்லாம் அப்ப வந்திருந்தோம், இந்த திறப்புவிழா நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இங்கே வந்திருந்தோம். அப்படி மாவட்டம் தோறும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று கல்லூரியும் பாலிடெக்னிக்கும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம், புத்தக பை, சைக்கிள், இப்படி திட்டங்களாக கல்வி உதவித்தொகை இப்படியெல்லாம் கொடுத்த தலைவி தான் இன்றைக்கு நம்மிடம் இல்லை, மறைந்து விட்டார்கள். ஆனால் சட்டமன்றத்திலே உரையாற்றும் பொழுது சொன்னார்கள், தான் மறைந்தாலும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல 100 ஆண்டுகள் தலை தோங்கி இருக்கும் என்று கூறிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கும் எழுச்சியாக, மிக மிக எழுச்சியாக அம்மா அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி நம்ம அன்பு சகோதரர் வரும்போதே மூடையா இங்கே வந்து நலத்திட்டங்கள் கொடுக்கணும். நலத்திட்டங்கள் நீங்கள் புடவையோ திட்டங்களோ வாங்க முடியாம இல்லை. ஆனால் நம்ம அம்மாவுடைய பிறந்த நாளில் எங்கள் வீட்டு பெண்கள் என்று நினைத்த உங்களுக்கு திட்டங்கள் மூலமாக உங்களுக்கும் பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்றுதான் அன்புக்குரிய சகோதரர் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஏனைய நிர்வாகிகள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஒன்றை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. இன்றைக்கு அம்மா உயிரோடு இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் திமுக தான். ஒன்றுமே செய்யாத அம்மா மீது பொய்யான பல்வேறு வழக்குகளை போட்டு எல்லா வழக்கிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டு வழக்கு இல்லாம கொண்டு வந்திருக்கலாம். நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லித்தான் காலத்தின் கோலம் ஒரே ஒரு வழக்கில் சதிகார கும்பலிடம் மாட்டி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96 தோல்வியுற்ற நேரம், தோல்வியை தழுவிய நேரத்தில் அந்த தோல்வியை தானே ஏற்றுக்கொண்ட நேரத்திலே பல்வேறு வழக்குகளை புனைந்த கயவர்கள் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். 2001 முதலமைச்சராக வரும்பொழுது பதவியை இறக்கினார்கள், அதிலும் மீண்டு வந்தார்கள். 2011 முதலமைச்சர், 16 மீண்டும் எவ்வித கழகத்தோடும் கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் திட்டங்களை சொல்லி எனக்கு வாக்களிப்பீர்களா, ஆதரவு தருவீர்களா என்று மாவட்டம் வாரியாக ஊர் ஊராக சென்று உங்களை பார்த்து திட்டங்களை தைரியமாக சொல்லி மக்களை சந்தித்து வெற்றியை இந்த கழகத்திற்கு தேடி தந்த மாபெரும் தலைவி இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா மறைந்த பின்பு உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம அன்பு சகோதரர்கள், கட்சியில் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, மாவட்டம், பெண்கள், மகளிர் அணி, அத்தனை அணிகளிலே உள்ள நிர்வாகிகள் இன்றைக்கு இந்த 77வது பிறந்த தினத்தில் நீங்களும் நானும் மற்றவர்களும் எல்லோரும் ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சி இருந்தால்தான் மக்களுக்கு நன்மை, கழகத்திற்கு நன்மை. இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுச் செயலாளர் அம்மா மறைந்த பின்பு, அம்மாவுடைய மறைவிற்கு பின்பு இன்றைக்கு
எங்களுடைய முதல் எதிரி, ஒரே எதிரி திமுக என்பதிலே, அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த கழகத்தை வழி நடத்தி செல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு இன்னல்கள், எத்தனை பிரச்சனை, உள்கட்சியிலே பிரச்சனை, பிரிவுகள், சோதனைகள், வழக்குகள் அத்தனையும் எதிர்கொண்டு தேர்தல் கேட்டா எப்ப பார்த்தாலும் தோல்வி. அதிமுகவின் வாக்கு வங்கி அப்படியேதான் இருக்கின்றது. இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், பொதுச் செயலாளர் இன்றைக்கும் என்றைக்கும் தைரியமாக இருக்கின்றார். கூட்டணி என்பது முக்கியமல்ல, எங்களுடைய கொள்கை முக்கியம் என்பது. ஆளும் கட்சியாக மீண்டும் அதிமுக வர வேண்டும் என்ற உறுதி நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நாம் நினைத்தால், நம்முடைய குடும்பம் நினைத்தால், அதிமுகவின் குடும்பமும் உறவுகளும் மக்களும் நினைத்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் கண்ட ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக வந்தே தீரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு வந்த உடனேயே அண்ணன் ரமணா அண்ணன் நேற்றுக்கு எங்களுக்கு மீட்டிங்ல எல்லாம் மக்கள்கிட்ட என்னென்னலாம் எடுத்து சொல்லணும், என்னென்னலாம் நீங்க பேசணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போறேன். இன்றைக்கு உயர்கல்வி படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்குள்ள போகணும், அதற்கான உதவியை அரசு செய்ய வேண்டும். லேப்டாப் இன்னைக்கு எல்லார் கையிலையுமே லேப்டாப். ஆனால் ஏழையின் வீட்டிலும், ஏழை மாணவர் வீட்டிலும் லேப்டாப் கண்டது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டம். எங்க வீட்டு பெண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க கொஞ்சம் சௌரியமா வீட்டு வேலை பார்க்கணும்னு வீடு வீடா போய் மிக்சியும் கிரைண்டரும் ஃபேனும் கொடுத்த தலைவி. அந்த மிக்சியும் கிரைண்டரும் ஓடணுங்கிறதுக்காகத்தான் 100 யூனிட் மின்சாரம் அரசு செலவில் உங்களுக்கு விலையில்லாத மின்சாரத்தை கொடுத்த தலைவி. இதை விட மக்களுக்காக கிராமத்தில் வீடு, ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் தேர்வு செய்யப்பட்ட வீடு, ஆடு மாடுகள், தாலிக்கு தங்கம். ஒரு குழந்தை, ஒரு பெண்ணு தன்னுடைய பெற்ற ஈன்ற குழந்தை, அது கர்ப்ப காலத்திலிருந்து பல்வேறு திட்டங்கள், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுது, போகும்போதும், பிரசவம் பார்த்து முடிச்ச வெளியே வரும்பொழுதும் உடைய பரிசு பெட்டகத்தோடு தான் அந்த குழந்தை வீட்டிற்கு வந்தது என்றால் அது புரட்சி தலைவி தாயாக இருந்து எல்லோருக்கும் செய்த ஒரு பெரிய நன்மை. எல்லாரும், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன், எல்லாம் இருந்திருக்காங்க எல்லாருமே. எங்களுக்கெல்லாம் நேரமே இருக்காது. டெய்லி எதை கொடுக்கணும், அண்ணன் இருந்தாங்கன்னா ஆடு மாடு கொடுக்கணும். நாங்கள் சிட்டியில் அந்த ஒரு பணி இல்லை. ஆனால் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, சமூக வளைகாப்பு, ஆஸ்பத்திரிக்கு போறது, அங்கே திட்டங்கள் கொடுக்கறது, எப்பவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வர வச்சு, எல்லா ரேஷன் கார்டா, தாலுகா ஆபீஸ் பிரச்சனையா, அவ்வளவையும் ஒரே இடத்திலே ஒரு 100 உடனடியாக அன்றைய தினமே அப்பவே பட்டா கொடுக்கிறது, அப்பவே அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் குறைஞ்சது ஒரு 75% அதற்கான தீர்வு நடைபெற்று. இப்ப நல்ல பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும், இப்ப நல்ல பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. கொரோனான்னு ஒண்ணு வந்தது இல்லையா, அந்த கொரோனா காலத்துல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு பொதுச் செயலாளர், கொரோனா என்னன்னே தெரியல, பயம், உயிர் பயம், அச்சம். அப்போ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? விலையில்லாத அரிசி, உதவித்தொகை, மருத்துவம், அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை என்னென்ன வழிகாட்டுதல் படி அன்றைக்கு அந்த நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்களும் செவிலியர்களும் தன் உயிரை பணயம் வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். தன் இல்லத்திற்கு கூட போகாமல் ஹோட்டல் ரூம்ல தங்கி மருத்துவர்கள் பணி செய்தார்கள்.
இதெல்லாம் யார் ஆட்சி காலம்னா அம்மா கொடுத்த ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் செய்த ஒரு மாபெரும் சாதனை. பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த கொரோனாவை மீட்டெடுத்து நீட்டு 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 நீட்டுன்னு என்னென்னவோ பேசுனாங்க. திமுகவில் நாங்கள் வந்த உடனே நீட்டை விளக்குவோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் மாற்று வழியை கண்டுபிடித்து அரசு பள்ளிக்கூடங்களிலும் படிக்கக்கூடிய மாணவியர்கள் மருத்துவ கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அந்த ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்த சாதனை தான் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என்ன நடக்குது? நம்ம வீட்டில் எத்தனை படிக்கக்கூடிய கல்லூரி பள்ளிக்கூடம் முட்டாயில வச்சு போதையை கொடுக்குறான், சாக்லேட்ல வச்சு போதை வஸ்து கொடுக்குறான். நான் நேற்றுக்கு படிச்சு பார்த்தேன். இதுல பேப்பர்ல தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா வீட்டில் குடும்பத்தோட போவோம். ஒரு பொண்ணு தன்னுடைய கட்டின புருஷனோட அந்த மலை மேல ஏறி போய் சாமி கும்பிட போகுது. சாமி கும்பிட போற நேரத்தில் அங்க பார்த்தா 4-5 பேர் போதையில் தன்னிலை இல்லாதவங்க அவ ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவளை மானபங்கப்படுத்தி அவகிட்ட இருந்த பணம் நகை எல்லாம் பறிச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அழைச்சு அழுது மருகி பிரச்சனை செய்து அந்த பொண்ணு வீட்டில் போய் தற்கொலை செய்யக்கூடிய அளவுல சூழ்நிலைகளை கொண்டு வந்ததுன்னா போதை. இன்னைக்கு பார்த்தேன், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தாய் தற்கொலை செய்ய போகுது. அந்த தற்கொலை ஏன்னா என் பிள்ளைய மானபங்கப்படுத்திட்டா, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு அந்த தாய் கத்துறான். அதே மாதிரியே இன்னொரு இடத்துல கட்டின புருஷன் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு பெத்த குழந்தை, சின்ன பச்சை குழந்தையோட நான் வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். பச்சை குழந்தையோடு கிராமத்திலே குடியிருக்கக்கூடிய அந்த பெண்ணு தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அம்மா வீட்டுக்கு அதனால போகல, ஒரு வாடகை வீட்டில் இருக்கு. குழந்தைக்கு பாலூட்டிய நேரத்தில் நோட்டமிட்ட கயவர் 2 பேர் வந்து மானபங்கப்படுத்தி குழந்தைய கையில தூக்கி கத்திய வச்சுக்கிட்டு ஒருத்தன் மானபங்கப்படுத்துறான், இன்னொருத்தன் மாத்தி அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் அதே டைம்ல அந்த பொண்ணை வந்து மானபங்கப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து ஓடி போயிடுறான். திருப்பி ராத்திரியும் கதவை தட்டி இதே மாதிரி பண்றான். அந்த பொண்ணு அழுதுகிட்டு புருஷன்கிட்ட சொல்லி புருஷன் வந்து, இதெல்லாம் காரணம் என்னன்னா போதை, பயம் இல்லை. காவல்துறை ஒரு IPS அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மாவுடைய ஆபீஸே தீ வச்சிடறாங்க. இவங்களுக்கு சொன்னதுக்கு அடிபணியலைன்னா பாலியல் வன்கொடுமை, போதை மிக சுலபமாக ஈஸியா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இந்த ஆட்சி வேணுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சூழல் வேணுமா? உங்க எல்லாருக்கும் நல்லா டிவியில பார்த்துருப்பீங்க. நாங்கெல்லாம் சென்னையில பெரிய போராட்டம் நடத்தினோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி தன்னுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஞானசேகரன் ரவுடி பையன், ஆனா அவன் வீட்டில் தான் அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிட்றார். அவனோட தான் டெய்லி வாக்கிங் போறார். அவனுக்கு 4 பொண்டாட்டியான். இன்னைக்கு டெய்லி பார்த்தா அவன் கூகுளில் மேப்பு போட்டு வீடு வீடா நகையை திருடி இருக்கான், வன்முறை செஞ்சிருக்கான், மிரட்டி இருக்கா. அப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி கிடையாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, பெண்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஆட்சி இல்லை. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை என்பது யாருக்கு இருக்குன்னா, நாங்க கத்துறோம், நாங்க வேலை பார்க்கிறோம், வீடு வீடா வந்து கையெடுத்து கும்பிடுறோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். ஆனா மனதிலே வைத்து கொண்டு மாறாமல்
புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்ற ஒரு உறுதியை இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் பண்ணாதான் அண்ணன் ரமணா அவர்கள் உங்களுக்கு சேவை செய்ய முடியும், உங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும், உங்களோடு உங்களா இருக்க முடியும். பல்வேறு நல்ல காரியங்களை மக்கள் பிரதிநிதியாக எல்லாமே பண்ண வேண்டும். அதுக்கப்புறமா எத்தனை பேருக்கு சேர்மன், எத்தனை பேருக்கு நியமன பதவி, இது எல்லாம் வரணும்னா ஆளுங்கட்சியாக அதிமுக வர வேண்டும். அப்ப அந்த நிலை, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கோம், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ஊழல் பண்ணிட்டு நல்ல ஆட்சியும் கொடுக்காம இன்னைக்கு போய் என்னை பிறக்கிற குழந்தையும் பள்ளிக்கூட குழந்தைகளும் அப்பான்னு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுது. எங்க அப்பான்னு கூப்பிடுது? பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையிலேதான் இன்றைக்குள்ள இளம் சிட்டுக்கள், இளம் மாணவ மாணவியர்கள், மாணவர் போதைக்கு போகவும் மாணவிகள் இது போன்ற கொடூரத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கின்றது. தயவு செய்து அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரர்கள் உறுதியாக நம்முடைய கழக பணிகளை ஆற்ற வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், வெற்றி என்ற ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு அவ்வளவு பல்வேறு சோதனைகள் இருக்கின்றன, பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. அம்மா இல்லாத மறைந்த நேரத்தில் அம்மா நினைத்ததுபடி சென்ற முறை ஒரு 1.5 லட்சம் வாக்குகள்ல தான் நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இன்றைக்கு மக்களுக்கு திமுக மீது பெரிய வெறுப்பு இருக்கின்றது. அந்த வெறுப்பான நிலை மாறி அனைத்தும் அதிமுகவிற்கு வாக்குகளாக மாற வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறீங்க கூட்டணி மற்ற விஷயங்கள்னு. நம்ம தாங்க ராஜாக்கள். அதிமுக என்ன சாதாரண கட்சியா? அதிமுக என்ன சின்ன கட்சியா? நேத்து முளைச்ச கட்சியா? இல்ல. புரட்சி தலைவர் ஊழல் சக்திக்கு எதிராக, குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கழகம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணியை நம்பியெல்லாம் இந்த கழகம் ஆரம்பிக்கப்படவில்லை. மக்களை நம்பி, மக்களோடு மக்களாக வாழ்ந்த தலைவர்கள் ஆரம்பித்து வளர்த்த கட்சி. இன்றைக்கு அதை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளருக்கு நம் அனைவருடைய கரங்களையும் ஒன்று சேர்த்து இரும்பு கரம் கொண்டு எதிரிகளை அடக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். நம்மிடம் உள்ள சக்திகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஒரு அதிமுக கிளையில ஒரு குடும்பம், இப்ப அண்ணன் வந்திருக்காங்க, ஒருத்தர் வந்திருக்காருன்னா நீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க உறவினர்கள், இப்படி ஒரு 50 குடும்பத்தை சேருங்க. 50 ஒரு தனி நபர் 150 ஓட்டு. இப்படி நீங்கள் லட்சியத்தோடு உறுதியோடு பணியாற்றி மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களுக்கு உதவி செய்து மக்களோடு மக்களாக பணியாற்றினால் அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நேரமாக இருக்கும். இன்றைக்கு அடிப்பட்ட ஒரு கட்டடம் கட்டினா பேஸ்மெண்ட் தான் முக்கியம். இந்த வர இருக்கின்ற இந்த 10-12 மாதங்களில் நம்முடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கி நம்முடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் எழுச்சி கொண்டு வீறு கொண்டு களைந்தெடுத்து ஒற்றுமையாக பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இன்னைக்கு அம்மா உணவகம் அழிக்கப்பட்டு விட்டது. மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் மாற்றப்பட்டு ஸ்டாலின் பேர்ல நடக்குது. நம்ம திட்டத்தை பேரை மாற்றி நம்ம பெத்த பிள்ளைக்கு அவங்க பேரு வச்சு நடப்பதெல்லாம் மாற்றி அதிமுக ஆட்சி வந்தால்தான் புரட்சி தலைவர் அம்மா பெயரில் திட்டங்கள் மீண்டும் தலைத்தோங்கி வரும் என்பதை நினைவிலே கொண்டு உறுதியாக பணியாற்றுவோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.